மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்து இங்க இருந்து அங்க இருந்து இங்க வர்றதுக்காக பேருந்துல வர்றதுக்காக பல பேர் பல போராட்டங்களோட டிக்கெட் எடுத்து வரணுங்கிறதுக்காக பல முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா டிக்கெட்டு எல்லாம் ஃபுல்னு சொல்றாங்களே தவிர, ஆனா விசாரிச்சு பார்த்தா எல்லாமே லாக் பண்ணி டிக்கெட்டை லாக் பண்ணி வச்சுக்கிட்டு நமக்கு தேவைக்காக வரும்போது 4000 ரூபாய் 1000 ரூபாய் டிக்கெட் 4500 ரூபாய் 5000 ரூபாய் சொல்றாங்க. உண்மையிலே ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. ஒவ்வொரு நியூஸ்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மன உளைச்சல். ஏன்னா அவன் கஷ்டப்பட்டு உழைச்சி குடும்பத்தை போய் பார்த்து தீபாவளி அன்னைக்கு கொஞ்சம் வெடி வாங்கி கொடுக்கலாம், இல்ல ஸ்வீட் வாங்கி கொடுக்கலாம், இல்ல ஏதாவது இறைச்சி எடுத்து சாப்பிடலாங்கிற ஒரு சாமானியனா சொல்றேன். சாமானிய மக்களுடைய வேதனை குமுறல் எப்படி இருக்குன்னா இப்படிதான் இருக்கு. அவங்க எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியல. ஏன்னா அங்க சம்பளம் கொடுக்கானா கொடுக்கலையான்னு தெரியாது, போனஸ் கொடுத்தானா கொடுக்கலையானு தெரியாது. ஆனா ஊர்ல போய் பார்க்கணும், ஊர்ல அப்பா அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், பிள்ளைகளோட ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி எத்தனையோ பெற்றோர்கள் சகோதரர்கள் அத்தனை பேரும் ஆர்வத்தோட இருக்கும் போது இந்த ஆம்னி பஸ்னா உண்மையிலே ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா தான் இருக்கு. ஆம்னி பஸ் ஒரு கட்டணம் நிர்ணயிச்சிருக்காங்கன்னா, அரசு ஒரு கட்டணம் நிர்ணயிச்சிருக்காங்கன்னா அந்த கட்டணத்தை வாங்கினா தப்பு இல்லை, எவ்வளவு வாங்கிக்கலாம் தப்பு இல்லை. ஆனா அதுக்கு அதிகமா 4 மடங்கு 5 மடங்கு தேவைக்கு அதிகமா தீபாவளி அன்னைக்கு இன்னைக்கு கிளம்புறீங்க டிக்கெட் தேவைன்னா டிக்கெட் அப்பமா இருக்கு.